அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 20/2/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். 12 மணி வரை யோக காற்று அடிக்கிறது. 12 மணிக்கு மேல் யோக காற்று வீசவில்லை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி வரை எடுத்த செயல்கள் விரைவாக முடியவில்லை. உங்கள் முயற்சி வீணாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் பிறகு 12 மணிக்கு பிறகு இந்த கொடுமை குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவை பூர்த்தியாகும். பணத்தேவையை பூர்த்தி செய்ய இருக்கும் அன்பர்கள் மதியம் 12 மணிக்குள் பெற்றுவிட வேண்டும். இல்லாது போனால் கிடைப்பதே சற்று கஷ்டம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவசர தேவை. அலையோ அலை என்று அலைகின்றீர்கள். அந்த அலைச்சலுக்கு உண்டான பதில் வெற்றியாக மதியத்திற்கு பிறகுதான் கிடைக்கும். அதுவரை அலைய வேண்டி இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உழைப்பால், உங்களது செயலால் உங்கள் நிலை உயரும் நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயல்கள் யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவர்களை திருப்திப்படுத்தாது. சற்று கூடுதல் கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் சற்று அதிகமாக காட்டுகிறது. கண்டிப்பாக மதியம் வரை செலவுகளை தவிர்த்தால் அது உங்களுக்கு லாபம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக சொல்லுவார்கள் அவசரப்படக்கூடாது என்று. ஆனால் இன்று நீங்கள் அவசரப்படத்தான் வேண்டும் செலவு செய்வதில். மதியம் 12 மணிக்குள் செலவு செய்யுங்கள், பரவாயில்லை. அதற்கு மேல் வேண்டாமே. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் காணுகின்ற நாள். எந்த அளவு உச்சக்கட்ட வருமானத்தை அடைய முடியுமோ அந்த உச்சக்கட்ட வருமானத்தை மதியம் 12 மணிக்குள் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது.
உங்கள் சரக்கு சரிவர விலை போகாத நாள் இந்த நாள். கவனம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறமையாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான ஒரு வேலையை கையில் கொடுத்து சீக்கிரம் சீக்கிரம் என்று அவசரப்படுத்தினால் எப்படி முடிப்பது? இந்த ஒரு அனுபவத்தை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மதிப்பு கூடும், புகழ் ஓங்கும். கெட்டிக்காரத்தனமாக சில நல்ல செயல்களை செய்வதற்கு இவர்தான் தகுதியானவர் என்று உங்களை சிலர் நம்புவார்கள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்திலேயே தோல்வி. முதல் கோணல் முற்றும் கோணலா என்றால் அதுதான் இல்லை. அந்த பழமொழி இன்று உங்கள் விஷயத்தில் பொய்யாகிறது. ஆரம்பத்தில் தோல்வி, அடுத்து நீங்கள் காண இருப்பது வெற்றி. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை பேசாமல் இருங்கள். வெளியில் கூட செல்ல வேண்டாம். வீண் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று காட்டுவதால் மற்றும் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மதியத்திற்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது முயற்சி வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்கள் நிலையை ஒருபடி உயர்த்தும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டிலே நண்பர்கள் மத்தியில் காலையில் கடுமுகம், சற்று சண்டை மனக்கசப்பு போல், மாலையில் அன்பு பொங்கும் வசந்த முகம். இது இன்று நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியத்தை திறமையாக நல்லபடியாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நற்பெயரை பெற்றுத்தரும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வருகின்றன. மதியம் 12 மணி வரை. அதுவரை அந்த வீண் பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு. எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிட்டும். 12 மணி வரை மட்டும்தான் இந்த நிலை.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான புகழ் கிட்டவில்லை. நல்லபடியாக உங்கள் பணியை முடித்திருந்தும் அதற்கு உண்டான பலனை மதியம் வரை அனுபவிக்க முடியவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். கௌரவம் கிட்டும் நாள். உங்கள் புகழ் இன்று பலருக்கும் தெரிய வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பொருள்களை, அது சற்று விலை அதிகம் என்றாலும், பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இன்று உங்களுக்கு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. நல்ல பசி, 4 இட்லி சாப்பிட்டால் உங்களுக்கு போதும். கிடைத்தது 2 இட்லி தான். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.